ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 233வது பதிவு காக்கும் தெய்வம் மகாகாளி, காளியே காளிக்கு பூஜித்த உண்மை நிகழ்வு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களுடன் எடுத்த வீடியோ யூடியூப் நேர்காணலிலும் எவ்வாறு செய்கிறேன் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். என்ன தலைப்பே எப்போதையும் விட வித்தியாசமானதாக இருக்கிறதே என்று எண்ணுகிறீர்களா? ஆரம்பகால பதிவுகளில் நான் ஆதிசக்தி அம்மன் மகாகாளியாக என் மூலம் செய்த எத்தனையோ அற்புதங்களை பகிர்ந்து கொண்டு உள்ளேன். ஆனால் இப்போதுள்ளது போல் அப்போது நேரடியாக பேசி எடுத்து போடக்கூடிய வசதிகள் இல்லை. இப்போது அவர்கள் செய்த நம்ப முடியாத அதிசயத்தை உறுதிப்படுத்த பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கும் நன்றியை வாட்ஸ்அப் மூலம் சாட்சியாக கூறவும் இயலுகிறது. எனது 17 கால ஹீலிங் அனுபவத்தில் இப்போது கூறப்போகும் சிகிச்சை செய்த நிகழ்வினையே மாஸ்டர் பீஸ், அதாவது தலை சிறந்த ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அது குறித்த விவரங்களுக்கு நாம் வருவோம். நான் சமீபத்தில் யூடியூபில் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் 14 வயது முதல் 40 வயது வரை என்ற தலைப்பில் அகோரி ஏவிய ஏவல் பேயினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் தனது முகத்தை மறைத்து கொண்டு தான் குணமான விவரத்தை, அதுவரை அடைந்த பல்வேறு பயங்கர கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் நமக்கும் வீடியோ மூலம் அவற்றை விரைவில் பகிர உள்ளார். அவரது இந்த வீடியோவானது கேரளாவில் ஊர் பெயர் வேண்டாம், பேய்களால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்மணிக்கு, அதாவது மனைவிக்கு தானாகவே முன்வந்து காட்டி உள்ளது. அதுவே ஒரு அதிசயம்தான். அம்மன் அருளினாலேயே இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. அதன்பின் அவர்கள் அப்பதிவை பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தைக்கு அனுப்ப அதை பார்த்துவிட்டு அவர் மறுநாள் தொலைபேசியில் என்னுடன் தொடர்பு கொண்டார். தனது 30 வயது மகளை 3 பேய்கள் 18 வயதில் டிப்ளமா படித்து கொண்டிருக்கும்போது பிடித்து எப்போதும் காதில் பேசிக்கொண்டே இருந்தபடி அவளை நிலைகுலைய வைத்துள்ளதாகவும் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் பயனில்லை என்று கூறினார். அம்மனிடம் வழக்கம்போல் உத்தரவு கேட்க அவர்கள் மொத்தம் 4 பாதிப்புகள் இருப்பதாகவும் அவற்றை 4 சிகிச்சைகள், ஒரு நாளைக்கு 1, மறுநாள் காலை 1 என்று செய்து சரியாக்கி விடலாம் என்று கூறினார்கள். அதை அவர்களிடம் தெரிவிக்க அவர்கள் உடனே ஒப்புக்கொண்டார்கள். தேதியும் குறிக்கப்பட்டது. நாங்கள் எப்போதும் சிகிச்சைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள், தட்சணை என்ன ஆகும் என்று மொத்த செலவையும் முதலிலேயே கூறி விடுவோம். அத்துடன் சிகிச்சை முடிந்து செல்பவர்களுக்கு புது வாழ்வு என்பதால் ஆண்களுக்கு புது சட்டை, இளம் பெண்களுக்கு பாவாடை சட்டை தாவணி அல்லது புடவை ரவிக்கை போன்றவற்றை வாங்க கூறுவோம். இப்பெண்ணுக்கு பட்டுப்பாவாடை சட்டை தாவணியுடன் 100 கிராம் வெள்ளிக்கிண்ணம் மற்றும் 700 கிராம் சந்தனம், 700 கிராம் குங்குமம் ஆகியவையும் லிஸ்டில் இருந்தன. அவர்களும் அவ்வாறே செய்தனர். சிகிச்சை முடிந்த பின்னர் 3 பேய்கள் இருந்து சென்ற வீடு ஆதலால் தீட்டு என்றும், அந்த வீட்டில் உள்ள அப்பா, அம்மா, மூத்த மகள் பாதிக்கப்பட்ட பெண், இளைய மகள் MTech படிப்பவள் ஆகிய 4வரும் 3 நாட்கள்
100 கிராம் பத்தி 100 கிராம் சூடம் ஏற்றி வைத்து சாமி கும்பிட வேண்டும் என்றும், மறுநாள் பெண்ணுக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றி அருகிலுள்ள பகவதி அம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கூறியிருந்தோம். அவர்களும் அவ்வாறே இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சிகிச்சைக்காக வந்தார்கள். முதலில் ஹோமம் செய்து முதல் பேயை வெளியேற்றினோம். 3 பேய்களையும் செருப்பை வைத்து அடித்தே முடித்து விட்டோம். அவைகள் புருவ மத்தியில் கருப்பாக வரும். சிகிச்சை முடிவில் மிகவும் பலவீனமடைந்து வேறு யாரையும் பிடிக்கக்கூட திராணி இல்லாமல் தாமாகவே வெளியேறிவிடும். அவை பெரும்பாலும் ஸ்தூல உடலை அடுத்து உள்ள கண்ணுக்கு தெரியாத பிராண உடலில்தான் தலைக்கு மேலே அட்டாச்மெண்ட் என்று கூறுவோம், அங்கு தங்கி இருக்கும். சிகிச்சை முடிந்து பேயானது வெளியேறிய பின் அந்த பிராண உடல் அழுத்தமானது நீங்க பெற்று மூச்சுவிட சிரமப்பட்டு கொண்டு இருக்கும் நோயாளிகள் இலகுவாக எளிதாக மூச்சு விடுவார்கள். அதுவே அவர்கள் குணமடைந்ததற்கான முதல் அறிகுறி ஆகும். அந்த பெண்ணும் அவ்வாறே உணர்ந்தாள். நெற்றி பொட்டில் உள்ள கருப்பு நீங்கிய பின் ஒரு ஜோதியும் தோன்றும். அதுவும் தோன்றியது. அன்று அப்பெண்ணின் குடும்பத்தினர் எவ்வாறு பேய் பிடித்தது என்று விவரித்தார்கள். 18 வயதில் கோயம்புத்தூரில் உள்ள அப்பெண்ணின் தாத்தா வீட்டிற்கு சென்றபோது இரவில் படிக்க மொட்டை மாடிக்கு மகள் சென்றதாகவும், தெரியாமல் வீட்டில் உள்ளோர் உள்கதவை பூட்டிவிட அவள் திடீரென பயந்த குரலில் கத்தியபடி கதவை தட்டியிருக்கிறாள். திறந்த அவர்கள் ஏன் இவ்வாறு பயப்பட்டாள் என்று திகைத்து உள்ளனர். அதன் பின்னர்தான் அவளுக்கு உடலில் மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்துள்ளன. ஆரம்பத்தில் அதீத பலத்துடன் இருப்பாளாம். யார் கையையாவது பிடித்தாலே இரும்பு கை பிடித்தது போல் பயங்கரமாக வலிக்குமாம். ஒருமுறை அவர்கள் 4வரும் ஆல்டோ காரில் செல்கையில் போகுமிடத்தை விரும்பாத அவள் காலால் காரை மிதிக்க ஆல்டோ காரே பயங்கரமாக ஆடியதாம். அச்சமயங்களில் அப்பெண்ணின் தாயார் அவளை எதிலாவது கயிற்றால் நன்கு கட்டி போட்டுவிட்டுத்தான் குளிக்கவே செல்வார்களாம். நாளாக வயிற்று வலியால் துடிதுடித்து அவள் பாம்பு போல் ஊர்ந்து செல்வாளாம். 2 மாதம் பீரியட்ஸும் வரவில்லை. அவர்கள் ஊருக்கு அருகில்தான் பேய்கள் ஓட்டுவதில் மிக பிரபலமான சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் உள்ளது. அங்குள்ள கீழக்காவு பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஒரு பெரிய மரம் இருக்கும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என அனைத்து மாநிலங்களில் இருந்தும் பேய் பிடித்தவர்களை குணமாக்க அங்கே அழைத்து வருவர். அங்குள்ள நம்பூதிரிகள் மந்திரத்தை உச்சாடனம் செய்து அப்பேய்களை கட்டி ஆணியில் அடித்து விடுவார். பேய் பிடித்தவர் குணம் அடைவார். அந்த கோவிலுக்கு மட்டும் 17 முறை அப்பெண்ணை அவளது தாயார் அழைத்து சென்றுள்ளார்கள். ஆனால் குணமாகவில்லை. அடுத்து பில்லி, சூனியம், ஏவல் வினைகளை நீக்க வல்ல திருவிழா மகாதேவன் கோவிலுக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். அங்குள்ள மூலவர் சிவனிடம் பூஜை செய்து காலையில் குளித்து வெறும் வயிற்றில் வருபவர்களுக்கு 1 டம்ளர் மந்திரித்த பாலை தருவார்கள். அதை குடித்த பின்னர் கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது வரும் வாந்தியில் குடலில் தங்கியுள்ள கழிவுகளுடன் பில்லி, சூனிய, ஏவல் சம்பந்தப்பட்ட பொருள்களும் வெளியே வந்து விடும். முழுமையாக குணமாக இவ்வாறு 8 முறை செய்ய வேண்டும் என்று கேள்விப்பட்ட அவர்கள் அவ்வாறே 8 முறை அழைத்து சென்றுள்ளார்கள். அந்த பெண்ணின் தந்தை கூட 7 முறை என்றார். ஆனால் 8 முறை என்று பாதிக்கப்பட்ட பெண் கூறினாள். அதனால் கழிவுகள்தான் வெளிவந்தன, குணமாகவில்லை. அத்துடன் கடந்த 12 வருடங்களாக தூக்க மாத்திரை கொண்டே அப்பெண்ணை தூங்க வைத்து உள்ளனர். காலை 11:30 மணிக்குத்தான் எழுந்திருப்பாளாம். அதன் பின்னரும் சோர்வுடனே இருப்பாள். படித்த படிப்பு அனைத்தும் மறந்து போய் ஏபிசிடி தவிர ஏதும் நினைவில் இல்லை. அவ்வளவு தூரம் மூளை மழுங்கடிக்கப்பட்டது. நடப்பது கூட ஒரு முதிய பாட்டி நடப்பது போல் மெதுவாகவே இருந்தது. மறுநாள் காலையில்
அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த இரண்டாவது பேயை அம்மன் காலை வைத்து மிதித்தே ஹோமத்தின் போது வெளியேற்றி குணம் ஆக்கினார்கள். அதன் பிறகு அவர்கள் தங்கிய லாட்ஜுக்கு சென்றபோது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஏப்பம் ஒன்று வந்ததாம். வயிற்று வலியும் சுத்தமாக இல்லை. இதில் 2 பேய்கள் மலையாளிகள், ஒருவன் தமிழன். தமிழன் என்றால் தமிழில் பேசிக்கொண்டே இருப்பான், மலையாளிகள் மலையாளத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவன் அந்த பெண்ணின் கணவன் என்று கூறிக்கொள்வான், மற்றொருவன் சகோதரன் என்று கூறிக்கொள்வான். இந்த மாதிரியெல்லாம் கேலி கூத்தாக என்னென்னமோ அந்த வீட்டில் நடந்து கொண்டே இருந்தன. 3வது பேய்தான் மிகவும் மோசமானது. அது இந்த 2 பேய்களுக்கு தலைவனாகும். அந்த பெண்ணின் மூளையில் தன்னை போலவே ஒரு ஆவி பிரதிபிம்பத்தை அந்த 3வது தலைமை பேயானது உருவாக்கி வைத்திருந்தது. அந்த பிரதிபிம்பத்தையும் அழிக்க வேண்டும். 3வது சிகிச்சையின் போது அவனை அழிக்க அம்மன் 108 எலுமிச்சை மாலை கேட்டிருந்தார்கள். எப்பொழுதும் அதை நான் தான் போட்டிருப்பது வழக்கம். அன்று வித்தியாசமாக நான் போட்ட சிறிது நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் அந்த எலுமிச்சை மாலையை போட்டார்கள். பிறகு தலையிலும் எனது உதவியாளர் மூலம் அதை நீட்டி பிடிக்குமாறு சொல்லி வைத்துவிட்டு அதை அப்படியே பிடிமாக ஆட்டி பிறகு ஹோமத்தில் போட்டு முடிந்துவிட்டது என்று கூறிவிட்டார்கள். மறுநாள் 4வது நாள் சிகிச்சை, அத்துடன் கேஸானது முடிவுக்கு வர உள்ளது. அந்த சமயத்தில் அன்று காலையில் வந்த பெற்றோர்கள், சகோதரிகள், அந்த பெண் அனைவரும் அந்த பேய்கள் 3 முறை அதன் பின் பேசியதாக கூறினார்கள். எனக்கு வந்த அதிர்ச்சிக்கோ அளவே இல்லை. இது மாதிரி நிகழ்ந்ததே கிடையாதே. ஒரு முறை கூட வெளியேற்றப்பட்ட பேய்கள் திரும்பி வந்ததாகவோ இந்த மாதிரி பேசியதாகவோ சரித்திரமே இல்லையே. அம்மனோ கேஸை இன்றுடன் முடிக்கப் போகிறார்கள். எவ்வாறு என்ன செய்ய போகிறார்கள் என்று கருவியாகிய நான் திகைத்தபடி இருந்தேன். பிறகு திகைப்பையும் மனதில் உள்ள லேசான அதிர்வையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்களை மாடிக்கு செல்லுமாறு கூறிவிட்டு சிறிது நேரம் தியானத்தில் இருந்தேன். பிறகு மேலே சென்றோம். சிறிது நேர ஹோம சிகிச்சைக்கு பின் அம்மன் தானே அந்த பெண்ணின் உடலில் இறங்கப் போவதாக அறிவித்தார்கள். அப்பொழுது இந்த 100 கிராம் வெள்ளிக்கிண்ணம் இருந்ததல்லவா, அதில் சந்தனத்தை போட்டு அபிஷேகம் செய்தார்கள். அதன் பின் தலையில் அந்த சந்தன கிண்ணத்தை அமிழ்த்து வைத்த பிறகு அம்மன் இறங்க ஆரம்பித்தார்கள். அப்போது 2008இல் இந்த சைக்கிக் ரேக்கி சிகிச்சைக்கு அவர்கள் என்னை டியூன் செய்தபோது திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளையும் டியூன் செய்து வைத்திருந்தார்கள். அவர் எப்போதும் சிகிச்சைக்கு வந்தது கிடையாது. அவரும் வருவது எனக்கு தெரிந்தது. கூடவே 2 வயது முதல் நான் வழிபட்டு வரும் முருகப்பெருமானும் வந்திருந்தார். மகாகாளி எப்போதும் உடலிலே இருப்பவர்கள். சிவனும் இந்த சிகிச்சை அப்போது எப்போதும் கூடவே இருந்தார். ஆகவே சிவசக்தி சமேதராகவும் சங்கர நாராயணராகவும் அவர் செயலாற்றினார். இப்பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். அவ்வாறு அம்மன் அப்பெண்ணின் உடலில் இறங்கவும் அவர்கள் 4 மந்திரங்கள் கூறினார்கள். ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ, ஓம் மகாகாளி போற்றி ஓம், பிறகு ஓம் என்று கூறினார்கள். கூறி அந்த பேச்சு கேட்கும் அந்த பெண்ணின் காதில் சத்தம் வராமல் அடைத்தார்கள். பிறகு 700 கிராம் குங்குமம் அதையும் கொண்டு வருமாறு சொல்லி அந்த 4வருமே அந்த பெண்ணின் மடியில் ஓம் மகாகாளி போற்றுவோம், மகாகாளி போற்றுவோம் என்று அர்ச்சனை செய்து அந்த பெண்ணுக்கு நெற்றிப்பொட்டில் இருந்த கருப்பு உருவமானது மறைந்து மிகவும் சக்தி வாய்ந்த கருநீல நிற பொட்டானது தோன்றியது. பிறகு அத்துடன் ட்ரீட்மெண்ட் முடிந்துவிட்டது என்று கூறி மஞ்சள் தண்ணீர் ஊற்றி பிறகு அந்த பெண்ணுக்கும் பட்டுப்பாவடை சட்டை அணிந்த பின் ஆசீர்வதித்து அனுப்பினோம். கையில் 2 பித்தளை விளக்குகளையும் கொடுத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நெய் விளக்கேற்றி வழிபடுமாறு கூறியிருந்தோம். அத்துடன் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுவும் கொடுத்திருந்தோம். அந்த பெண்ணுக்கு மூளை செல்கள் அனைத்தையும் அந்த தீய சக்தியுடைய பேயானவன் அழித்து விட்டிருந்தான். அதே உணவாக சாப்பிட்டதால் தான் அந்த பெண்ணுக்கு மூளை தேய்மானம் ஏற்பட்டு ஏபிசிடி தவிர அனைத்தும் மறந்து போயிருந்தன.
இப்பொழுது எங்களுக்கு என்ன வேலை என்றால் அந்த செல்களை, இறந்த செல்களை புதுப்பிக்க வேண்டும். அது மாதிரி உலகில் வேறு யாராலும் செய்ய முடியாது. அம்மன் அதையும் செய்தார்கள். அந்த செல்கள் நன்றாக வளருவதற்கு 60லிருந்து 90 நாட்கள் வரை ஆகும். ஆக முதல் 30 நாட்கள் வீட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள், அடுத்த 30 நாட்கள் கணக்கு போடுதல், புத்தகம் படித்தல், அது போன்ற மனம் சம்பந்தப்பட்ட வேலைகள். அதுக்கடுத்து 60லிருந்து 90 நாட்கள் 2 வேலைகளுமே கம்பைண்டாக சேர்த்து செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் சிறிது சிறிதாக அந்த பெண் நலமடைந்து பூரண குணமாவாள் என்று கூறியிருந்தோம். அவ்வாறே அனைத்தும் நிகழ்ந்தன. ஆனாலும் என் மனதில் விடுவிக்கப்படாத பல புதிர்கள் இருந்தன. அவற்றுக்கான விடைகளை அம்மன் என் கை மூலமாக எழுதி மீதியுள்ள புதிர்களையும் விடுவித்தார்கள். அவை என்ன என்று வாசிக்க கேளுங்கள். அந்த துர்ஆவியானது ஒரு மலையாள மாந்திரிகன் ஆகும். மண்டை ஓடுகளின் பூஜை மற்றும் அதன் சக்திகளை உரிபவன். அவனால் மற்ற பேய்களை கட்டுப்படுத்தி தன் வசம் வைத்திருக்க இயலும். அவனுக்கு ஒரு சாத்தான் கீழ்ப்படிய மறுத்து அறைந்ததால் மரணம் ஏற்பட்டது. அதற்கு அத்தனை சக்தி வர காரணம் அது ஒரு அசுர வம்சம் என்பதால்தான். அதனால் 33 வயதிலேயே அகால மரணமடைந்த அவன் தனக்கு தேவையான மற்றும் சாப்பாடு ஆக மூளை தரக்கூடிய பெண்ணை தேர்ந்து எடுத்தான். அப்போது ஏற்கனவே அவன் வசம் 2 பேய்கள் இருந்தன. ஒன்று மலையாளி, மற்றவன் தமிழன். அவர்களுடன் இணைந்து சிறுவயதில் இப்பெண்ணை பிடித்த பின் அவன் சிறிது சிறிதாக மூளையை சாப்பிட்டு அதிக பலம் பெற்றான். அதன் மூலம் அந்த ஆவி உருவச் சாயலில் மற்றொரு பிரதிபிம்பம் படைத்தான். அது மரணம் வரை அப்பெண்ணை விட்டு நீங்காத தன்மை பெற்றது. ஆகவேதான் நாங்கள் 3 பேய்களை நீக்கிய பின்னரும் அவை பேசும் வன்மை பெற்றன. அவனை அழிக்க அவன் தலையில் போட்ட கட்டு மற்றும் பிம்பத்தை அழிக்க வேண்டும். அவள் உயிருள்ள பெண். அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அச்செயலில் முதல் நாள் அம்மன் எலுமிச்சை மாலை போட்டு அந்த பவரை பாதி குறைத்தோம். அதன் பின்னரே உடலுக்குள் இறங்கி அழிக்க என்றது. நாங்கள் அதன் பின் 4 கட்டுகள் போட்டோம். இவளுக்கு யார் என்று தெரியும். அதாவது 4 கட்டுகள் என்று என்னென்ன மந்திரம் என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன். அதன் பின்னால் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அதன் மூலம் உலகின் எந்த ஒரு சக்தியாலும் இப்பெண்ணை இனி அணுகக்கூட முடியாது. அந்த துன்மதியாளனை தண்டனை அளித்து அதோகதி எனப்படும் நட்டாற்றில் தவிக்க விட்டோம். அவனால் அதிலிருந்து 50 வருடம் அவனுக்கு உண்டான ஜீவன் முடியும் வரை தப்ப இயலாது என்று அனைத்து புதிர்களையும் தெளிவாக விடுவித்து எனக்குண்டான சந்தேகங்களையும் நன்கு தீர்த்து வைத்தார்கள். இவ்வாறு மகாகாளியானவர்கள் செய்த அற்புதத்திற்கு பின்னர் அந்த பெண்ணின் தந்தையானவர்கள் 4 நாட்கள் நாங்கள் கூறியபடி அனைத்தையும் முடித்து அந்த பெண்ணையும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்று அதன் பின்னர் எங்களுக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதி இருந்தார். அதையும் வாசிக்க கேளுங்கள். அவர்கள் சில காரணங்களால் நேர்காணல் பேட்டிக்கு அந்த வாலிபர் போல் வர விரும்பவில்லை. அதற்கு எழுதியதை தவிர்த்து விடுகிறேன். அவர்கள் பயம் நியாயமானதே. அன்புள்ள அம்மா, நாங்கள் காளி கோவில், சிவன் கோயில்கள் மற்றும் குருவாயூர் கோவில் சென்று வந்தோம். எனது மகளின் வியாதியை நீங்கள் அம்மன் மூலமாக முழுமையாக நீக்கி உள்ளீர்கள். எங்கள் வாழ்நாளில் நாங்கள் இதுவரை அறிந்திராத, அனுபவித்திராத இந்த அற்புதமான சிகிச்சைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அம்மா, நீங்கள் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் ஆவீர்கள். எங்களால் உங்களை எப்போதும் மறக்க இயலாது, எப்போதும் மறக்க மாட்டோம். எங்களது நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தாரிடம் எங்களது மகளின் குறைகளை, பேய் பிடித்ததை மறைத்து அவர்களிடம் அவளுக்கு வந்த தீராத தலைவலியால் படிப்பை நிறுத்தியதாகவும் அவளுக்குள்ள செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணம் செய்வது தடைப்படுவதாகவும் மனதில் எழும் வலியை மறைத்து கொண்டு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறுவோம். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் முன் நிற்பதற்கே கூனி குறுகி விடுவோம். இதனாலேயே நாங்கள் பல திருமண விழாக்களுக்கும் கோவில் திருவிழாக்களுக்கும் செல்வதை தவிர்த்து வந்தோம். அதனால் இந்த சமயத்தில் எங்கள் மகளின் கதைகளை வீடியோ மூலம் நேரடியாக பகிர்ந்து கொள்ள இயலவில்லை. ஆனாலும் நாங்கள் எப்போதும் உங்களுக்கு எங்கள் மகளை பேய்களின் பிடியில் இருந்து விடுவித்ததற்காக நன்றியுடன் இருப்போம்.
நீங்கள் கடவுளின் உருவமாக வந்து எங்கள் மகளை தீய ஆவிகளின் பிடிகளிலிருந்து விடுவித்து உள்ளீர்கள். ஆதிசக்தி அம்மன் உங்கள் சிகிச்சை மூலமாக மட்டுமே இந்த அற்புதத்தை செய்து உள்ளார்கள். உங்களுக்கு எங்கள் இதயங்கனிந்த நன்றியையும் அன்பையும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புனிதமான அம்மாவுக்கு எங்கள் மனம் கனிந்த நன்றிகள் என்று தெரிவித்துள்ளார். ஆக இக்காலத்திலும் ஆதிசிவசக்தி, பெருமாள், முருகன் போன்ற பெருந்தெய்வங்கள் எங்களைப் போல் தேர்ந்தெடுத்த சிலர் மூலம் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அவற்றை நீக்க தயார் நிலையிலேயே உள்ளனர். அவர்களது அழைப்பு வரும் நேரம் நாம் கர்ம வினைகளிலிருந்து விடுபடும் நேரம். அதை உணர்ந்து செயலாற்றுங்கள். உதவி கிடைத்த பின்னர் இக்குடும்பத்தினர் போல் நன்றி செலுத்தவும் மறந்து விடாதீர்கள். ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் காக்கும் தெய்வம் மகாகாளியின் திருவடிகள் போற்றி போற்றி. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.